எண்ணின் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. நம்முடைய சொந்தவேல் ஐயா அவர்கள் இப்பொழுது பதிவு செய்ய இருக்கின்றார். ஐயா இங்கே மட்டுமல்ல, விழாவிலையும் நம்முடைய ஜோதிட திருவிழாவிலையும் மிக சிறப்பான முறையில் கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறாரு. அதனால் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு பிறகு உணவு இடைவேளை மதியத்த பிறகு ஐயா அவர்கள் வாஸ்து பற்றி நண்பரும் ஒருத்தர் பேச இருக்கிறாரு. அடுத்தபடியாக முருக கணபதி ஐயா வந்திருக்கிறாரு. ஐயா அவர்களும் பேச இருக்காங்க. மணிமுரியஸ் ஐயா அவர்கள், கோவிந்தராஜ் ஐயா அவர்கள், இன்னும் நிறைய கருத்துக்கள் அற்புதமான முறையில் மாலை நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கையில் கொடுத்துட்டுமாங்க? இல்லை அப்படி இருக்கு, இல்லை பரவாயில்ல. மகர்ஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் கல்வி மையம் உயர்திரு முகுந்தன் முரளி அவர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் ஜோதிடர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சிறப்பான நாள், 66வது மாதாந்திர கூட்டம். நான் வந்ததே இதுக்காக தான் வந்தேன். சுக்கிரன் இந்த கூட்டினா 3 குரு. சுக்கிரன் சிறுபணம், குரு பெருந்தொகை. இன்று குருவும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்த நாள், சிறப்பான நாள். மாநாட்டுக்கு முன்னால் இந்த கூட்டம் மேலுமலையான் ஜோதிட மாநாட்டுக்கு சிறப்பாக நடைபெற முதல் வாழ்த்துக்கள். நான் சேலத்தில் இருந்து வருகிறேன். என் பேர் சுந்தரவேல். 1990 வாஸ்து பயணம், நேரில் சென்று வாஸ்து பார்த்து வீடுகள் சுமார் 1000 வீடுகளுக்கு மேல் இருக்கும். எண் கணிதம் 30 வருடம், மலர் மருந்து 15 வருடம், ஜோதிடம் 10 வருடம். ஆகவே கற்றுக்கொண்டு இருந்தேன். வாஸ்து எனர்ஜி என்னவென்று ஒரு சில குறிப்புகள் மட்டும் சொல்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு வீடு ஒரு 10 வருஷம் முன்னால் ஒரு வீடு போய் பார்த்தேங்க. அந்த பையன் நல்லா வீடு கட்டியிருந்தான், வாஸ்துப்படி இருக்கு. உள்ளே போய் உக்காந்தோன்னே எனக்கே தலை சுற்றுனது, எனர்ஜி ரொம்ப டவுனாக வந்துட்டேன். என்னடா அந்த பையன் நல்லா வாஸ்துப்படி கட்டியிருக்கான், சுற்றிலும் காலி இடம் இருக்குது, சொன்னபடி நல்ல தண்ணி தொட்டி, செப்டி டேங்கு எல்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு டேப் எடுத்து அளந்தா பிரம்மஸ்தலத்தில் நல்லா இந்த மாதிரி செவுரு, இவ்வளோ பெரிய செவுரு போட்டு கடைக்கால் போட்டு பறித்து வச்சுட்டான். நான் என்ன அளந்துட்டு, இது ஒன்றும் பண்ண முடியாதும்மா, இந்த வீடு நீங்கள் வீடை விட்டு காலி பண்ணி போயிடுங்கன்னு. அந்த அம்மா, நாங்கள் இப்போ தாங்க கட்டினாங்க, நாங்கள் வேணா ஒரு விளக்கு வைங்க, நான் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாதுண்ணே. அந்த பையன் ஒரே வருஷத்தில் இறந்துட்டான். பிரம்மஸ்தலத்தில் மட்டும் நீங்கள் எந்த வீடாக இருந்தாலும், வாடகை வீடாக இருந்தால் கூட நீங்கள் டேப் வச்சு அளந்து பாருங்கள். இல்லைன்னா வேணாம், வேறு வீட்டுக்கு போங்க. சொந்த வீடு கட்டுறதுக்கு முன்னால் யாரும் அது பார்க்குறது இல்லை. நான் நிறையா பேர்த்து பார்த்தேன். அதே மாதிரி 2 கோடி ரூபா போட்டு ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு, பெரிய வீடு, பங்களா, கப்போர்டு எல்லாமே. சரி போனேன், போய் உக்காந்தோன்னா அந்த வீட்டை வந்தது எந்த சிறப்பான இது இல்லைங்க. நான் என்னங்க பண்ணேன், வாஸ்து அவ்வளோ அருமையாக இருக்குது, இது எல்லாம் சிறப்பாக இருந்தது. இதே மாதிரி தான் டேப் வச்சாலும்தா இந்த கபோர்டுக்காரன் என்ன பண்ணிட்டான், கரெக்டாக கபோர்டு அந்த பிரம்மஸ்தலத்துலேயும் போட்டு அடிச்சிட்டான். எனர்ஜி நம்ம தொப்புள் கொடி மாதிரி பிரம்மஸ்தலம், அதில் தான் மூச்சு விடுறது. அப்புறம் அவருக்கு சொல்லி அந்த கபோர்டெல்லாம் அறுத்து நீட்டாக பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க 2-3 வருஷமாக. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, ஒரு இது கிழக்கு பார்த்த வீடுங்க, அருமையாக கட்டியிருக்காங்க. நான் பில்டரும் கூட, வீடு கட்டி 100 வீடுக்கு மேலே கட்டி விற்றுருக்கேன். ஒரு வீட்டுக்குள்ளே போனவனே கண்டுபிடிச்சிடுவேன் இதில் எனர்ஜி இருக்கா இல்லையான்னு. போய் பார்த்தா வீடு நல்லா இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிழக்கு பார்த்த வீடு அக்னி மூலையில் மாடிப்படி போட்டிருக்காங்க. மாடிப்படி போட்டு மேலே ரூமை தூக்கிட்டாங்க, மழை தண்ணி வராமல் இருக்க. அது என்னாச்சுன்னா, அந்த வீட்டில் 10 வருஷம் ஆகி அந்த வீடு பூட்டிட்டாங்க, யாருமே இல்லை. அந்த அம்மா இறந்துட்டாங்க, அவர் இறந்துட்டார் பெரியவர், வீடு பூட்டி கிடக்குது. இப்போ யாருக்கு அந்த வீடுங்கிறது இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது.
அடுத்தது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நல்லா கட்டியிருந்தார், நல்ல வசதியான ஆள். சரி, கட்டிட்டு முடித்தவொன்னே தெற்கு பார்த்த அப்பார்ட்மெண்ட்டு கலர் போய் ப்ளூ கலர் அடித்தார். நான் அடிக்கக்குள்ளே எழுத்தாளர்கிட்ட ஏங்க இந்த கலர் இவர் அடிக்க வேணான்னு சொல்லுங்கன்னு. அவங்க வேணாங்க, அவர்னா ஒரு மாதிரியான ஆள், நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க. அந்த வீடு கட்டி முடித்தோடனே அவர் சொத்து டோட்டலாக காலி. நேற்று கூட அவரை பார்த்தேன். இப்போ அந்த வீடுங்க வாங்கின ஆளுங்கெல்லாம் வேறு கலர் மாற்றிட்டாங்க. இதுதான் எனர்ஜிங்க. சும்மா நம்ம வாசு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுங்கிறதுனா அப்புறம். அடுத்தது இன்னொரு வீடு ஒரு 20 வருஷம் இருக்கும். ஒரு வீடு நான் வாசு பார்த்து கட்டிகிட்ருக்கோம். அதுக்கு பின்னால் ஒரு டிஎஸ்பி வீடு கட்டிகிட்ருக்காரு. அந்த வீட்டில் என் வீடு மலை நான் பார்த்த வீடு கட்டிகிட்ருக்காங்க. அவருக்கு பேஸ்மெண்ட்டோடு நின்று போச்சு. அவர் ஏன்ட்ட ஒரு நாள் என்ன சார் உங்கள் வீடு ஏறுது, என் வீடு ஏறவே இல்லைன்னாரு. உங்கள் வீட்டில் பெரிய தப்பு இருக்குது, அது பண்ணிங்கன்னா வீடு ஏறிடுனேன். 2 கொத்துக்காரு, 2 இன்ஜினியர் எல்லாம் மாறிட்டாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னாரு. உங்களுக்கு வடமேற்கில் செப்டி டேங்கு மூளையாக போட்டிருக்கீங்க, இதை மூடிட்டு நான் சொல்கிற இடத்துல போடுங்க, நல்ல எனர்ஜி கிடைக்குண்ணே. நான் காலையில் வரத்துக்குள்ளே மண்ணை போட்டு மூடிட்டார் செப்டி டேங்க. அப்புறம் நான் சொன்ன இடத்துல போட்டார். பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, இன்றைக்கி பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. வாயு மூலையில் மட்டும் செப்டி டேங்கு குடும்பத்தை ரொம்ப பாதிக்கும். அதனால் சும்மாங்க, நான் நிறையா வீடு பார்த்துட்டேன். ஆனால் யாருமே அது பார்க்குறதே இல்லை. கரெக்டாக வாயு மூலையிலே வடமேற்கு மூலையிலே போட்டுறாங்க. அது வரக்கூடாது. அடுத்தது வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்டு, அருமையான பிளாட்டுமோ, உண்மைதான், அதில் தப்பே இல்லைங்க. ஒரு வீடு ஒரு 25 வருஷம் முன்னால் போய் பார்த்தேன். வடக்கு கிழக்கு வீடு கார்னர் பிளாட்டு. போனோடனே அவர் எல்லாம் நல்லா இருக்குங்க நாங்கள் அப்படின்னாங்க. வடகிழக்கு கார்னர் கட்டு உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுக்கு குழந்தை இருக்குதானே, என்னங்க எடுத்தோன்னு அது கேட்குறீங்கண்ணா. 2-3 அபார்ஷன் ஆகிடுச்சின்னார். வாடகை வீடுனார். உடனே அந்த பொண்ணுக்கு வேறு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, நீங்கள் வேணால் இருங்க அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு வேறு வீட்டுக்கு போய் ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். வடகிழக்கு கட்டான பிளாட்டு மிகப்பெரிய பிரச்சனைங்க. அதே மாதிரி தென்மேற்கு கார்னர் பிளாட்டு கட்டாக இருந்தால் அந்த பிளாட்டு வாங்கக்குள்ளேயே நான் வாங்குறதா இருந்தது, நான் வேணான்ட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் வாங்கினார். 5 வருஷத்துலேயே அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. தென்மேற்கு பிளாட்டு மோசமான பிளாட்டுங்க. அப்புறம் ஒரு 25 வருஷம் முன்னால் மெயின் அப்பார்ட்மெண்ட்டு ப்ளஸ் கீழே ஸ்டோர் இருந்தது, அதாவது மளிகை கடை. நல்லா ஓடும், நானுங்களே போய் அங்கே வாங்குவோம். நான் போக்கெல்லாம் பார்ப்பேன், இந்த இடம் வாசல் இவ்வளோ அருமையாக வியாபாரம் ஆகிட்டு இருக்குது என்னடான்னு பார்த்தா தெற்கு பக்கம் ஓட நல்ல பெரிய வாய்க்கா. அந்த இப்போ மூடி கிடக்குது, பிரச்சனை ஆகி கடன் ஆகி பார்ட்னருக்குள்ளையில் பூட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு நம்ம எனர்ஜி பார்க்கணும். சும்மா எல்லாம் வீடு வாசுப்படி இருக்குது, இப்படி கட்டினா இப்படி கட்டினான்னா சரி வராதுங்க. அடுத்தது இது சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு 25 வருஷம் முன்னால் மன்னார்பாளையம்னு ஒரு ஊருக்கு ஒரு வீடு வாஸ்து பார்க்க போனோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வீடு என்ன பிரச்சனைன்னு. அது எப்போ நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஏதாவது தப்பாக எடுத்துக்காங்களான்னு. என்னை கூட்டிகிட்டு போனவரை கூப்பிட்டு இந்த வீட்டில் யாராக இருக்காங்கண்ணா, கணவன் மனைவி தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை, ஒரு குழந்தை இருக்குதுண்ணா. அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிடுக்குமே அப்படின்னு. அந்த உக்காந்து அவன் வீட்டுக்காரன் ஏஞ்சி வந்துட்டான், கையை பிடிச்சிக்கிட்டு, ஆமாம் சார் முன்னாடி ஓட்டா கொஞ்சம் என்னான்னு பாருங்கள் சார், வராளா இல்லையான்னு எனக்கு தெரியாது, வாசப்படி மாற்றி வை, இனிமேல் நீ நல்லா இருப்ப, உனக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு. அப்புறம் அவன் சொன்ன மாதிரி மாற்றினான். அது வந்ததா வரலையான்னு. இதில் என்னன்னாங்க, வாசு பார்க்க போனால் மறுபடி நம்ம போய் கேட்கக்கூடாது, கர்மா நம்மளை பெரிய ராவடி பண்ணி விட்டுரும், பெரிய பிரச்சனை பண்ணோம். ஜோதிடம் மாதிரி தான், நம்ம சொல்லிட்டோம், அவன் நல்லா இருந்தால் அவனே அவன் சொல்லிட்டோம், நீ நல்லா இருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்கவே கூடாது. ஏன்னா ஜோதிடத்துலாம் நான் 10 வருஷம் அனுபவங்க, எல்லாமே எனக்கு தெரியும் ஆச்சுங்களா. அப்புறம் இன்னொன்று அயோத்தியா பண்ணன்னு ஒரு வீடு, பழமையான வீடு, 40 வருஷம் முன்னால். அந்த வீட்டுக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார். சரி, வெளியே நின்றுட்டு இருந்தேன், எல்லாம் உள்ளே அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னடா இது எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்களேன்ட்டு
அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன விஷயம்னு. சரி இது எப்படி கேட்குறதுன்ட்டு இந்த வீட்டில் யாராக இருக்காங்கண்ணா, வயசானவங்க 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு. சரி அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்கண்ணா? 2 பெண் குழந்தைண்ணா. ஒரு பொன் குழந்தை எஸ்கேப் ஆகிருக்குமேண்ணா. ஆமாம், அவள் அப்பயே போயிட்டா, மறுபடியும் வாழாமல் வந்துட்டான். சரி இன்னொரு பொண்ணு நல்லா கல்யாணம் ஆகி போயிடுச்சுங்க. அதுக்கு இப்போ வந்து இருக்கிறதுக்கு 2 பெண் குழந்தைண்ணா. ஒரு பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். சரி அடுத்தது எஸ்கேப் பண்ணேன். ஆமாங்க, அதுக்கு தான் உள்ளெல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த பெரியவர் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு இதுதான் எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னாரு. அது இல்லாமல் அந்த வீட்டில் வடமேற்கு உயரம், நான் சொன்னது அக்னி மூல உயரம், இது வடமேற்கு உயரம். அந்த ஆள்கிட்ட ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா நான் அரிசி வாரம் பண்ணி நட்டோம். சரி வீட்டு பத்திரம் பெங்களூர் கோர்ட்டில் இருக்குமே, நாம் 5 வருஷமாக பாகப்பிரிவு நில பிரச்சனை அப்படின்னாரு. அது முடிஞ்சதுங்களா? அடுத்தது அதே ஊரில் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார். அக்னி மூலையில் செப்டிட்டாங்க கீழே. உங்கள் குழந்தைக்கு நம்ம பாதிச்சிருக்குமேன்னு. ஆமாம் சார், டெய்லி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. செப்டிட்டாங்க மாற்றுங்க, வேறு வீடெல்லாம் நல்லா இருக்குன்னு மாற்றிட்டு 1 வருஷம் கழித்து வழியில் பார்த்து என்கிட்ட, சார் இப்போ நான் டாக்டர்கிட்ட போகிறதே இல்லை, குழந்தை நல்லா இருக்குன்ட்டு அவர் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு வாசுப்பா கூட்டிகிட்டு போயிருப்பார் ரெக்கமெண்ட் பண்ணி. அடுத்தது கிழக்கு தெற்கு கார்னருங்க, கிழக்கும் தெற்கும் கார்னரு. அந்த வீட்டில் அக்னியில் மூலையில் கிணறு, 2 பெண் குழந்தைங்களுக்கும் குழந்தையே இல்லை. மகா மோசமான வீடு. நான் சொல்லி பார்த்து கேட்கவே இல்லைங்க. அது பூரிக வீடுன்னு சொல்லிட்டு சில பேர் அப்படி இருந்துடுறாங்க. இன்னொன்று அது இது மாதிரி போட்டோன்னா உங்களுக்கு புரியும், நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு வீடு எங்கள் குடியிருக்கிற தெருவிலேயே நான் ஒரு 40 வருஷம் முன்னால் கட்டின வீடுங்க. வடக்க நல்ல உயரம், டபுள் ஃப்ளோர் மெத்தை, கீழே தெற்க ஓடு வீடு. அந்த வீட்டுக்காருக்கு அக்னிமூல கிணறு, 3-4 பெண் குழந்தை, 2 குழந்தைங்களுக்கு குழந்தையே இல்லைங்க. அந்த வீடு இன்னைக்கு பூட்டி கிடக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொன்று மெயின் ரோட்லேயே சரியான வியாபாரம் ஹோட்டல். அந்த ஹோட்டல்னால் ஃபேமஸான ஹோட்டலுங்க. அந்த ஹோட்டல்காருக்கு 4 பையன் 2 பொண்ணு. மேற்கு பார்த்ததில் கிழக்கு பக்கம் காலி இடம் நிறையா விட்டு வீடு கட்டியிருந்தார், நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். சரி ஒரு இப்போ பக்கமாக 10 வருஷம் முன்னால் பசங்களுக்கெல்லாம் பாகம் பிரித்து கொடுத்துட்டாரு, அவர் இறந்துட்டார். மேற்கு பக்கம் காலி இடம் ஒரு 10 அடி இருந்ததுங்க, சும்மா நல்ல வியாபாரம். இந்த பசங்களுக்கு பிரித்தவொன்னே இந்த பையன் போய் கிழக்கு பக்கம் அப்படியே 3 அடுக்கு உயரம் தூக்கிட்டான். மேற்கு பள்ளம் ஆயிடுச்சு. 2 பையன் இறந்துட்டான், அவரும் இறந்துட்டார், அந்த அம்மா இறந்துட்டாங்க. இன்றைக்கி அந்த கடை பூட்டி கிடக்குது, யாருமே இல்லை மெயின் ரோட்டில். இப்போ விற்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி இன்னொரு அதே மாதிரி மெயின் ரோட்டில் ஒரு கடை. அந்த பிளாட்டு நான் வாங்க வேணான்னு சொன்னேன், பிளாட்டு வாங்காதீங்கன்னு. அவர் கேட்காம கட்டினார். இந்த மூளை ஒரு 5 அடிக்கு 10 அடி கட்டு, வாங்காதீங்க இது உங்களுக்கு சரி வராதுன்னு. அவர் கேட்கல. நல்லா ஒரு 1 கோடி ரூபா போட்டு கடையை கட்டி 15 வருஷம் இல்லை ஐப்பு கொடுத்துட்டு ஓட்டார். இன்றைக்கி இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு இது ஒன்று. இன்னொன்று நான் சொல்கிறேன், மலர் மருந்து. நீங்கள் எல்லாம் ஜோதிடர், இதில் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஜோசியம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒயிட் செட்னு ஒரு மருந்து இருக்குது, அதை வாங்கி உங்கள் இது ஜாதகம் பார்த்தோன்னா கையை கழுவிடுங்க, அவனுடைய கருமை அவங்கள வராது. இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி இருக்கும். இதை ஒயிட் செட் நெட், அந்த மருந்தை ஒயிட் செட் பட்டு மலர் மருந்து, அருமையான மருந்து, மலர் மருந்து. அந்த மருந்தை வச்சுக்கணும் டேபிள்லேயே. அவன் ஜாதகத்தை தொட்டு முடித்தவொன்னே கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற்றி கையை கழுவிடுங்க, அவனுடைய இது உங்களுக்கு பாதிக்காது. சரி காலையில் வரீங்க, சுவிஸ் நெட்டு பட்டுன்னு ஒரு மருந்து இருக்குது, மலர் மருந்துலேயே கார்ஸு. இன்றைக்கி எனக்கு ஒரு 1000 வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த 3ஐயும் ஒரு இதில் கலந்து வச்சுருங்க டேபிளில். காலையில் வந்தோடனே நான் உங்களை குடிங்கன்னு சொல்லலை, கொஞ்சோண்டு ஊற்றி கையை கழுவிட்டு
நியாயத்தை தொட்டிங்கன்னா நீங்கள் 100 ரூபா கேட்டிங்கன்னா அவன் 200 ரூபா தருவான், 500 ரூபா கேட்டால் 1000 ரூபா தருவான். நீங்கள் ஒரு மாதம் இதை உபயோகப்படுத்தி பாருங்கள், அருமையான மருந்துங்க. நானும் இதெல்லாம் 15 வருஷம் பெரிய இது. சரி, நமக்கு நாமே தடையாக இருக்கிறோம்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ எனக்கு நீங்களே, அதாவது நீங்கள் உங்களுக்கே தடையாக இருக்கமே, என்னடா நமக்கு இப்படி நடக்குதுன்னா, ஸ்டாராபெத்துன்னு ஒரு மருந்து இருக்குது. ஸ்டாராபெத்து தடைகளை பூனை உடச்சி எறிஞ்சிடும், அருமையான மருந்து. அதை உபயோகப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து தடைகள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா ராக் வாட்டர், பைன், வாட்டர் வயலட், இந்த 3 மருந்தும் கலந்து நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு தடையெல்லாம் நீக்கிறோம். அற்புதமான மருந்து. நிறையா நான் பேர்த்துக்கு சொல்லி நான் தான் குடிக்க சொல்லியா, இந்த கேப்பிங் தான் நான் சொல்லலை. குடிக்க சொன்னால் பிரச்சனை ஆகிடும். ஆனால் நான் குடிக்கிறேன், ஏன்னா இதில் சொல்லி வம்பாயிடும். அப்புறம் முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்க. கிரேப் ஆப்பிள்னு இருக்குது. கிரேப் ஆப்பிள், வால்நட்டு, அக்ரிமணி 3 குளிக்கிற தண்ணியில் நல்லா ஒரு 10 சொட்டை விட்டு குளிச்சிங்கன்னா முடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். சொல்லிட்டேன். கிரேப் ஆப்பிள் இல்லை ஐயோ உங்களை பார்த்து சொல்லலை. கிரேப் ஆப்பிள், ஆமாம், தமிழில் கூட எழுதிங்க கிரேப் ஆப்பிள், வால்நட்டு, அக்ரிமணி. இந்த 3 மருந்தும் ஒரு 100 ரூபா வரும், 150 ரூபா வாங்கி கலந்து வச்சுக்கோங்க. வால்நட்டு, அக்ரிமணி இது 3 கலந்து வச்சுக்கோங்க. ஹோமியோபதி மருந்து கடை, ஹோமியோபதி மருந்து கடையில் இருக்கும். பல பிரச்சனை சார், பல பிரச்சனை. 7 சனி, ஓகே, மஸ்டர்டுன்னு ஒரு மருந்து இருக்கு. அதை வாங்கி சும்மா ஒரு 2 சொட்டு அப்படியே டைரெக்டாக போட்டு கையில் நினச்சிக்கிட்டீங்க. டெய்லி காலையில் அந்த 7 சனி தாக்கம் உங்களுக்கு குறையும், உறுதியாக குறைங்க, மாற்றமே இல்லை. அதாவது மஸ்டர்டு. இன்னொன்று, பெருமனம் வேணும், எனக்கு கோடி கணக்கில் வேணும்னு நினச்சிங்கன்னா, நினச்சாதான் எனக்கு இந்த 100 1000 போதும்னு நினச்சிங்கன்னா வராது. இதை வாரத்தில் ஒரு நாள் ஒரு 3 சொட்டு விட்டு நல்லா கையை நினச்சிங்க, இல்லை குளிங்க. நான் குடிக்கிறேன், நான் உங்களுக்கு குடிங்கன்னு சொல்ல, குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காசு உங்களுக்கு கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். மஸ்டர்டு அப்புறம் யாராவது கணவன் மனைவி சண்டைன்னு வராங்கன்னு வச்சுங்க. கணவன் மனைவி சண்டைங்க, என்னங்க தீரலன்னு நீங்கள் ஜோசியத்தில் சொல்லுங்கள், அது வேற. நான் சொல்கிற 3 மருந்து, அதாவது வில்லோ, அக்ரிமணி, சிக்கரி, செரி பிளம், ஆலிவ், பீச்சுன்னு ஒரு மருந்து, பீச். இந்த 6 மருந்தையும் கலக்கி ஒரு கேட்டிங்கன்னா 150 ரூபாயில் கொடுத்துருவாங்க. எல்லாம் கலந்த ஒரு 10 சொட்டு விட்டு 2 பற்றியும் டெய்லி குடிக்க சொல்லுங்கள். ஒரு வாரத்தில் ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, சொல்லி மாமியா மருமகளுக்கு இது ஒத்து வரும், மாமியா மருமகளுக்கு ஒத்து வருங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணு எங்கள் மாமியா திட்டிக்கிட்டே இருக்கிறா, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கயான்னு ஃபோனில் தான் கேட்டாங்க. இவங்க வந்தாங்களா, அந்த மேடம் தான் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ரோஷினி அவங்க மேடமு எனக்கு நம்ம சேலத்தில் தான் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு சொல்லிங்க, இப்போ நல்லா இருக்காங்க. அப்புறம் செல்வம் எப்பொழுதும் நிறைந்திருக்க, செல்வம் எப்பவும் வர, சுவிஸ் நட்டு, சிக்கரி, ஜென்சன், இது 3 கலந்து நீங்கள் உங்களுக்கு அதுக்குன்னு டெய்லி இல்லை, ஒரு 2 3 நாளைக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு எப்படா இன்றைக்கி இல்லைன்னு நினச்சிங்கன்னா அது போட்டு ஊற்றுனீங்கன்னா சரியாயிடும்.
ஒன்று. ரெண்டாவது, தூக்கம் வரல நைட். ஆனால் நிறைய ஜோசியெலாம் பார்த்துருப்பீங்க, அவன் நினைவாகவே இருக்கும், அவன் என்னத்தை கூப்பிட்டுட்டு போனான் கர்மான்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்காமையே இருப்பீங்க. உண்மையா இல்லைங்களா? அவனுக்கு ஏதாவது பண்ணணும் என்னடா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயிட் செட் நெட், அதை நைட்டு ஒரு 2 சொட்டு கையில் நல்லா நினச்சிட்டு கும்பிட்டு படுத்திங்கன்னா நல்லா தூக்குங்க, நல்லா தூக்கம் வரும். ஒயிட் செட் நட்டு, ஒயிட் செட் நட்டு, ஒயிட் செட் நட்டு ஒரு மருந்து தான். ஒயிட் செட் நட்டு. அப்புறம் வெளியூர் போனால் தூக்கமே இல்லை. இதே இல்லை, பொதுவாக அந்த புது இடம் தூக்கம் இல்லைன்னா வால்நட்டுன்னு ஒரு மருந்து, அருமையான மருந்துங்க. அந்த இடத்துல சாப்பாடு ஒத்துக்கலை அல்லது படுக்கிறதுக்கு அந்த இடம் ஒத்து வரலன்னா வால்நட்டுன்னு ஒன்று இருக்குது, வெளியூரில் படுக்க. ஒயிட் செட் நட்டு, ஒயிட் செட் நட்டு. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட அடிமையாகவே இருக்கிறீங்க, நம்ம என்னடா இப்படியே இருக்கிறோம் இன்னும் வேலைக்கே ஆகலை அப்படின்னா சென்டாரின்னு ஒரு மருந்து இருக்கு, வேலை செய்கிறவனுக்கு. அவன் சாப்பிட்டான்னா அவன் முதலாளி ஆகிறதுக்கு உண்டான தகுதிக்கு வந்துடும். சென்டாரி. நம்ம இப்படியே இருக்கிறோம், முதலாளிகிட்ட இருக்கிறோம், ஆனால் நம்மகிட்ட உண்மையாக இருக்கிறவனுக்கு இதை கொடுத்தீங்கன்னா மாறிடுவான். அதையும் சொல்லிட்டேன். ஒரே ஒன்று சொல்லிடுறேன். இப்போ இது மலர்மந்து சொன்னேன், நிறையா இருக்குங்க, ஒரு கிளாஸே எடுக்கலாம். இன்னொன்றுங்க, இது நிச்சயமாக நீங்கள் ஜோசியம் பார்க்க வரவங்கிட்ட பாருங்கள். சரி, 17ஆம் தேதி 8/1985. அப்போ 8/8/1985ன்னா 5, இதை 3 கூட்டினா 3ங்க. இவங்க 30 வயசு வரைக்கும் போராடிட்டு தான் இருந்திருப்பார். 8/8/3/5 31 வயசுலேருந்து அவருடைய வளர்ச்சி நல்ல வளர்ச்சிங்க. 3 வருது விதியன்ல. அந்த 3 வந்தால் ஆசிரியராக ஆவாங்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற திறமையும் இருக்கும். இதெல்லாம் இவருக்கு இருக்கு, முகுந்தன் முரளிக்கும். இது இந்த அமைப்பு இருக்குங்க. ஏன்னா இவர் 30 வயசு வரைக்கும் போராட்டிட்டு தான் இருந்திருக்கணும், இல்லைன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா 8ங்க 17ஆம் தேதினா 8ங்க, மாதம் 8வது மாதம் 1985ன்னா கூட்டினா 5, இதை 3 கூட்டினீங்கன்னா 3னா வந்ததுன்னா அவங்க ஆன்மீகத்தில் போதிக்கிறதில்ல நல்ல சிறப்பாக. நீ வருங்காலம் 31 வயசுக்கு மேலே தான் அந்த மாதிரி யாராவது வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் 8/8 வந்தால். சரி, இது அவருக்கு சொல்லிட்டேன். என்ன சொல்கிறேன், என்னது மகா இது எப்படின்னா 17னா நானும் 17 தான், 8 கூட்டினா 8ங்க. யாராக இருந்தாலும் பிள்ளைங்க பிறந்திருந்தால் அடக்க முடியாது, அவங்களனா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்க. நான் 1985 சென்னையில் போய் மிகப்பெரிய ஒரு எண்கணித நிபுணர்கிட்ட 500 ரூபா கொடுத்து பார்த்தேன். எனது 47 பெயர்ன்னு அதில் 6 கழிச்சு 41 வச்சு 5ல் கொடுத்தார். நீங்கள் யாராவது 8/8ன்னு பார்த்தீங்கன்னா 5 வச்சு கொடுத்தாலும் அடங்குவான். ஆனால் எனக்குன்னா நல்ல வளர்ச்சிங்க, 5ல் வச்சு கிட்டத்தட்ட 30 வருஷமா. ஆனால் இந்த குதிரைக்கு இது போட்டு வர மாதிரிங்க, பணம் பணம் பணம், குழந்தைங்க எல்லாமே சிறப்பாக அமைஞ்சுது. யாராவது 8/8 வந்தால் சரிப்பா உனக்கு ஒரு 5 இல்லைன்னா ஒரு $5 பேர் மாற்ற முடியாது சொல்லுதுன்னா 5ஆம் நம்பர் ஒரு டாலர் போட சொல்லுங்கள், 5ஆம் நம்பர் 5ல் இது மோதிரம் போட சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அவனை மட்டும் அடக்க முடியாது.
5 இவர் தப்பிக்கிட்டார். இவர் 30ஓட முடிஞ்சது வயசு, என்னது ஃபுல்லாகவே இருக்கு. ஆனால் 41 வச்சதுனால 30 வருஷமாக சிறப்பாக இருக்கிறோம் ஆச்சுங்களா. அதோட இந்த 66ன்னு சொன்னவொன்னு தான் நான் வந்தேன் மாநாட்டுக்கு. இத்தனை மாதத்தில் நான் என்னைக்கா வந்தேனான்னு கேளுங்க. 66 மாதம் ஆச்சுங்க. நம்பர் அருமையான நம்பர் 66. 2 சுக்கரன் குறைந்த பணம், கூட்டணா குரு பெரும்பணம். இன்னைக்கு குருவும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்த நாள், குரு மங்கள நாள். பணம் இனிமேல் மாநாட்டுக்கு ரெடி பண்ணிடுவார். மாநாட்டுக்கு வந்துடுங்க, உறுதியாக வரும். நான் சும்மா போன வாரம் வந்தேன் வேற ஒரு வேலையாக. சொன்னவொன்னு சரிண்ணா, எனக்கு இந்த எண்கணிதத்து மேலே நம்ப வெறி. நான் கிளம்புக்குள்ளேயே பார்ப்பேன் என்னன்னா இந்த நம்பர் நமக்கு எப்படி இருக்குது என்ன. நம்ம பிள்ளைங்க, எனக்கு 4 பெண் குழந்தைங்க, 2 ஃபாரினில் இருக்காங்க, 1 பெங்களூரு, எல்லாம் சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி வாசு போய் நேரில் பார்க்காம சொல்லவே மாட்டேன். நேரில் சும்மா ஃபோனில் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா சொல்ல மாட்டேங்க. நேரில் போய் பார்த்துட்டு தான் சொல்லுவேன். இதில் ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு இப்போ ஒரு வீடு கட்டிங்க, விற்க முடியல. ஒரு வீடு விற்க முடியலைங்க. நான் போய் பார்த்தா உள்ளே போனால் எனர்ஜியே இல்லை. என்னன்னு பார்த்தா சின்ன ஒரு மைனஸுங்க. என்னன்னா காம்பவுண்டில் எல் டிசைன் போட்டான். எல் டிசைனு அது இதில் இருக்குது செல்ல. நான் போனோடனே எல்லுன்னா லோ, அவன் விற்கவே முடியலைங்க 6 மாதமா. அது அப்புறம் நானே ஆளை சொல்லி உடச்சி டைல்ஸ் ஒட்டி அந்த வீடு 10 லட்ச ரூபா அளவுக்கு விற்றாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 10 லட்சம் லாபங்க. அந்த மாதிரி எனர்ஜினா பார்க்கணும். சும்மா நம்ம வாசு போகிறோம், இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு மூலையும் தூக்கியிருந்தால் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வீடு கட்டியிருந்தார், கிழக்கு பார்த்த வீடு, அந்த மூலை இந்த மூலை இந்த மூலை 3 மூலையும் தூக்கியிருந்தார். இந்த வாய் மூலை தூக்காம விட்டார். நான் பல வாட்டி சொன்னேன், என் ஃப்ரெண்டு தான், அது ஒரு இதை தூக்கி விட்டுருங்க, ஒரு 5 லட்சம் ஒரு 2 லட்ச ரூபா ஆகுனேன். ஆனால் விற்கிற வீட்டுக்கு ஏனான்னார். 10 லட்ச ரூபா கம்மியாக வச்சுட்டு போனார். இந்த மாதிரினா நிறைய இருக்குங்க வாசு. வருங்காலத்தில் பார்க்கலாங்க. பார்த்து முகுந்தன் முரளிக்கு நன்றி. மாநாடு சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 9788859541. இதில் இன்னொன்று சொல்லிட்டு போகிறேன். உங்கள் தேதியில், மாதத்தில், வருஷத்தில் கூட்டணா ஐயா நம்பர் எழுதிட்டிங்களா? 9788859541. சுந்தரவேல், சேலம். உங்கள் தேதியில், மாதத்தில், வருஷத்தில் கூட்டணா 6 எங்கேயாவது இருந்தால் நீங்கள் வின்னர். நீங்கள் அன்றைக்கினா காசு உங்கள் கையில் நீட்டார். எதில் இருக்க அதாங்க இப்போ ஒரு 15ன்னு வச்சு கூட்டினாத்தனா மாசில் 6, அதுவும் சிறப்பு. மாசத்துல 6 கூட்டனா, வருஷத்துலேயும் எங்கேயாவது 6 இருக்கணும். கூட்டனா 3ஐயும் கூட்டிங்கன்னா 6. எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் உங்கள் பாக்கெட்டில் காசு இல்லைன்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். அதான் இன்னும் சூப்பரு. அதான் இப்போ சொன்னேன். அதான் 6 இருந்ததுன்னா நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகக்குள்ள இன்னைக்கு ஒரு சாயங்காலம் ஒரு காசு இல்லாமல்னா வரமாட்டேங்க. சாயங்காலம்னா காசு இல்லாமல்னா வரமாட்டேங்க. அது அதே மாதிரி உங்கள் தேதியில் 2, 8, 2, 7, 6 இந்த 3 நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் சொன்ன வேலையை அவன் செய்வான். அந்த தேதியில் இருந்தால் உங்ககிட்ட நண்பராக இருந்தாலும் சரி. அதான் காசில் எப்படி வந்துடும். சாயங்காலம் நீங்கள் வரக்குள்ள வீட்டுக்கு 6ஆம் நம்பர் அருமையான நம்பருங்க. உங்களுக்கு பணம் வந்துடுங்க, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அந்த நம்பருக்கு அவ்வளோ ஒரு இதுங்க. சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு எவ்வளோ நேரம் உட்காரு. சரி, ரொம்ப அற்புதமான முறையில் ஒரு டிப்ஸு, வாஸ்து, நிறைய நுணுக்கங்கள், இது எல்லாமே ரொம்ப அற்புதமான முறையில் கொடுத்த
நம்முடைய ஐயா அவர்களுக்கு, சுந்தரவேல் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய கைத்தட்டலோடு வாங்க. ரொம்ப சிறப்பு. இப்பொழுது உணவு இடைவேளை. உணவு இடைவேளைக்கு பிறகு நிறைய சிறப்பான